ஓகே, இதுக்கான காம்போசிட்டுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? காம்போசிட் சப்ளை. காம்போசிட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல நான் ஏசி ஹோட்டல் இன் மும்பை as declared tariff of 2000 per day, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் டாரிஃப் அப்படின்னு வச்சிருக்காங்க. பட் அதுல சில கன்சிடரேஷனோட அவங்க வச்சிருக்காங்க. ஹோட்டல் ரூமுக்கான ஜிஎஸ்டி அப்படின்றது 12%. இங்க பாருங்க, ஹோட்டல் ரூம் 2000, பிரேக்ஃபாஸ்ட் 300. இதுக்கு ஆக்சுவலா 12% பிராக்கெட் ஆஃப் ஜிஎஸ்டி. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க. 5% ஜிஎஸ்டி. இப்போ இதை நீங்க எப்படி காம்போசிட்னு வரையறுக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. காம்போசிட்னா என்ன அர்த்தம்? நேச்சுரலி பண்டல்டு. அந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நேச்சுரலி பண்டல்டு அல்லது பிரின்சிபல் காம்பனண்டா நீங்க வாங்கல அப்படின்னா, பிரின்சிபல் சப்ளையா நீங்க பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா, பிரின்சிபல் குட்ஸை நீங்க சப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எது கிடைக்காது? ஆன்சிலரி பொருள் கிடைக்காது. ஆன்சிலரி குட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தர மாட்டாங்க. நீங்க போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஹோட்டல்ல எனக்கு ரூம் வேணாம் சார், பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்துங்க போதும் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமாங்க? முடியாது. அப்படிதாங்க அர்த்தம். ஹோட்டல் அப்போ பிரின்சிபல் காம்பனண்ட் வாங்காம நீங்க அதை வாங்க முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல பிரின்சிபல் குட்ஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஹோட்டல் ரூம் 2000, பிரேக்ஃபாஸ்ட் 300. அப்போ இந்த இடத்துல ஹோட்டல் ரூம் தான் நமக்கு பிரின்சிபல் சப்ளையாக இருக்குங்க. ஹோட்டல் ரூம் rupees 2000, பிரேக்ஃபாஸ்ட் 300. இது காம்போசிட் சப்ளைன்னு கீழே கொண்டு வரோம். ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் ஃபார் 12% ஜிஎஸ்டி ரேட். அப்படின்னா இதுல எதனோட இதை எடுத்துக்கணும்? பிரின்சிபல் காம்பனண்ட்டுக்கான ஜிஎஸ்டி ரேட்டை தான் எடுத்துக்கணும். ஜிஎஸ்டி ரேட் ஃபார் பிரின்சிபல் சப்ளையோட தான் எடுத்துக்கணும். அது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா அதுக்கு 6 விஷயம்ஸ் வந்துடும். செகண்ட் ஒரு இது பாருங்க, ஹோட்டல் ரூம் ஆஃப் 2200, எக்ஸ்ட்ரா பெட் 400, லாண்ட்ரி சார்ஜஸ் 200. சார் இந்த ரூம் கொஞ்சம் காஸ்ட்லியர், நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்கும், லாண்ட்ரி சார்ஜஸ்க்கு நீங்க பே பண்ணணும் சார் அப்படிம்பாரு. இதெல்லாம் நீங்க வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஆன்சிலரி சார் இதை கொடுக்குறப்பயும் உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருவோம். அது ஹோட்டல்ல ஆமா என்ன சொல்ல, ஒரு லக்ஸுரி ஹால். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா பிசினஸ் பீப்புள் எல்லாம் வரப்போ அது மாதிரி ஒரு பெனிஃபிட் வச்சிருப்பாங்க, அதுக்காக கொடுக்கப்படுறது. அப்போ அதை எடுக்கிறப்பதான் இந்த ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஹோட்டல் ரூம் அப்படின்றது உங்களுக்கு பிரின்சிபல் சப்ளை. ஹோட்டல் ரூம் இஸ் பிரின்சிபல் சப்ளை. இது காம்போசிட்டின் கீழே வருது. இதை எடுத்தாதான் இது எல்லாமே கிடைக்கும். அப்போ ஒரு பிரின்சிபலை எடுத்தாதான் உங்களுக்கு பிளஸ் லாண்ட்ரி இது எல்லாமே கிடைக்கும். அப்போ அதுக்கான 12% ஜிஎஸ்டியை நீங்க ஒர்க் பண்ணணும். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த 2800 எப்படி வருது அப்படின்னா 2200 பிளஸ் 400 பிளஸ் 200. ஓகே, அப்போ எல்லாம் சேர்த்து இதனுடைய 6% எஸ்ஜிஎஸ்டி கொடுங்க, 6% சிஜிஎஸ்டி கொடுத்துக்கோங்க. ரெண்டையும் பிரிச்சு இன்ட்ரா அப்படின்னு எடுக்கிறப்போ ரெண்டும் பிரிச்சு கட்டணும். அடுத்தது டிஸ்கவுண்டட் ரேட் ஆஃப் கார்பரேட் கிளையண்ட். சம் கார்பரேட் வந்து ஃப்ரீக்வெண்டா மீட்டிங் நடத்துவாங்க, அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்ட் ரேட்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரிப்பீட்டட் கஸ்டமர் அப்படின்றதுனால அவருக்கு 1500 தான் ரூம் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. லாண்ட்ரி சார்ஜஸ் 100, டெலிஃபோன் சார்ஜஸ் 200. அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா 1800. இதுவும் காம்போசிட் சப்ளை கீழே வரும். இதுக்கெல்லாம் வெவ்வேறு ரேட் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலுமே கூட நீங்க இதுக்கு 12% இருக்கு சார், இதுக்கு 18% இருக்கு அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. பிரின்சிபல் சப்ளை எதுவோ அதுதான். நீங்க அதிகமா இருந்தாலும் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. டெலிஃபோனுக்கு ஆக்சுவலா 18% இருக்கு சார், ரூம் ரெண்ட் 12% தான் இருக்கு அப்படின்னா நீங்க கவலையா பட தேவையில்லை. இது எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்? பிரின்சிபல் சப்ளையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஹையஸ்ட் ரேட் வந்து வேற எதுக்கு அதிகம் இருந்தாலுமே கூட இங்க வந்து லாண்ட்ரி சார்ஜஸ்க்கு உங்களுக்கு 28% இருந்தாலுமே நீங்க கவலைப்பட தேவையில்லை சார். பட் ஹோட்டல் ரூமுக்கு 12% ஜிஎஸ்டி தான் இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட்னா நீங்க பிரின்சிபல் தான் பார்க்கணும். அப்ப பிரின்சிபல் எதுவோ அதுதான் பிரின்சிபல் சப்ளை ஃபார் 12%. அதுக்கு மட்டும் டாக்ஸபிள கால்குலேட் பண்ணா போதும். ஓகே ஃபைன். ஓகே, இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாருங்க. டாக்ஸபிள் ஈவெண்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். டாக்ஸபிள் ஈவெண்ட் அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் 3 விஷயங்கள் இருக்கும். பிளேஸ், டைம், அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்போ அதுல இன்ட்ராஸ்டேட் இதெல்லாம் புரியாம நம்ம எங்க போக முடியாதுங்க. இன்ட்ரா புரியாம நம்ம எங்க போக முடியாது, டைம் வேல்யூக்கு போக முடியாது.
சப்ளைனா என்னன்னு தெரியணும். அப்போ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாக்ஸபிள் ஈவெண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ ஒரு கிளாஸ் இதுக்கே தேவைப்பட்டுச்சு. அதனால சப்ளையை ஃபர்ஸ்ட் நல்லா நடத்தி அதுல ஒரு பார்ட் பிளேஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டைம் வேல்யூ கொண்டு போனோம் அப்படின்னா கிளாஸஸ் வந்து ஒரு கிராஜுவலா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி டேக் பிளேஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சப்ளை வந்துட்டோம். இந்த டைப்ஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா செக்ஷன் 7 வந்து ஸ்கோப் ஆஃப் ஜி7 ஸ்கோப் ஆஃப் ஜிஎஸ்டி எல்ஐ அப்படின்னு சொல்லுவீங்க. அது எதெல்லாம் சப்ளை எதெல்லாம் லிஸ்ட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அது ஷெட்யூல் 3ல இருக்கும். எதெல்லாம் சப்ளையின் கீழே வருதோ அதெல்லாம் வந்து டாக்ஸின் கீழே வருதோ அதெல்லாம் ஷெட்யூல் 2ல இருக்கும். ஒரு லிஸ்ட் நம்ம பார்த்தோம். எதெல்லாம் டாக்ஸ்ல வருதோ இதெல்லாம் அளிப்பாக கருதப்படுவதோ அதுக்கெல்லாம் டாக்ஸ் உண்டுன்னு அர்த்தம். இதெல்லாம் டாக்ஸ் அப்படிலாம் ஷெட்யூல் 2ல போட்டிருப்பாங்க. நான் சப்ளைஸ் இதெல்லாம் டாக்ஸ்ல வராதோ அதெல்லாம் நெகட்டிவ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஷெட்யூல் 3ல இருக்கும். அடுத்தது சப்ளைனா எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். சப்ளைங்கிறதுல 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபார் கன்சிடரேஷனாக இருக்கணும். இன் தி கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆக இருக்கணும். இந்த 3 வேர்டை நினைவுல வச்சுக்கோங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணி இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், கோர்ஸ் ஆக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு செயலாக இருக்கணும், ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் அது ஓகே. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்றைய வகுப்பை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். உங்களுடைய கிளாரிபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லிருங்க. அப்போ ஓவராலா நமக்கு காம்போசிட் சப்ளை பிரின்சிபல் சப்ளை அப்படின்னு ஒன்று ஃபெசிலிட்டேட் ஆகிறப்போ நமக்கு இதுதான் அந்த இடத்துல முடிவு செய்து காம்போசிட் சப்ளை அப்படின்னா நேச்சுரலி பண்டல்டா அப்படின்னு பாக்குறீங்க. நேச்சுரலி பண்டல்டு. அப்போ ரேட் ஆஃப் பிரின்சிபல் சப்ளை வில் பி அப்ளிகபிள் ஜிஎஸ்டி ரேட். ஓகே, ஜிஎஸ்டி ரேட் எதுவோ அதுதான். அப்ப ஜிஎஸ்டி ரேட்டு குறைவா இருந்தாலும் பிரின்சிபல் காம்பனன்ட்னுடைய வேல்யூ குறைவா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகே, அடுத்தது ஆப்போசிட் அந்த பிரின்சிபல் பார்க்கணும். ஹையஸ்ட் அந்த மிக்ஸட் அந்த ஹையஸ்ட். ஆமா, நாட் நேச்சுரலி பண்டல்டு அப்படின்னா என்ன, இண்டிவிஜுவலி பண்டல்டு அவ்வளவுதான். இண்டிவிஜுவலி பண்டல், இண்டிவிஜுவல் பண்டல்டு இது வந்து நேச்சுரல். அப்போ ஒட்டுமொத்தமா இது வந்து தொகுப்பாக இருக்கும். இந்த தொகுப்பை நீங்க எடுத்தா இது எல்லாமே உங்களுக்கு வருங்க. அப்படிமா ஒரே ஜிஎஸ்டி தான். இது அமேசான்ல பொருள் எல்லாம் வாங்குறப்ப நிறைய பொருளை இப்படி காம்போவா கொடுப்பாங்க. வெவ்வேறு பொருளை வந்து ஒன்று சேர்த்து காம்போவா அடிக்கிறப்போ அது காம்போசிட் நேச்சரா மிக்சடு சப்ளையா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல கண்டிப்பா வரும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்தோம். ஃபைன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்கம்மா. இதுக்கப்புறம் ஃபர்தர் கிளாஸ்ல மறுபடியும் அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் வருமா, நிறைய புரிதல் வேணும், நல்லா படிங்க. ஓகே, புரியுதா? இன்னைக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சுதாமா? புரியுதுங்க. கிளியரா புரிஞ்சுதுங்க சார். சார் அது பிரின்சிபல் முக்கியமானது தான் சார். முக்கியமானது ஆன்சர் என்ன துணை அப்படித்தானே சார் எடுத்தாங்க. பிரின்சிபல்னா முக்கியம், துணைனா ஆன்சலர். துணை. ஓகே சார். கன்சிடரேஷன் அப்படின்னா மறுபயணமா, அதாவது பணமாகவோ வேறு வகையில நீங்க கொடுக்கலாம். அதுதானே சொன்ன. ஓல்டு காரை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சுங்கிறது காரா கொடுத்துடுறீங்க. அப்ப அது ஒரு வேல்யூ தானே. ஓகேங்க சார். இப்போ நான் டொனேஷன் பே பண்றேன், இப்போ டெம்பிளுக்கு டொனேஷன் பே பண்றேன், அவங்க வந்து எனக்கு என்னோட பேர் அத கோயில்ல எழுதுறாங்க அப்படின்னா அது கன்சிடரேஷன்ல வருமாங்க சார்? எப்படி கன்சிடரேஷனா போத் பார்ட்டிஸ் நீங்க என்னவாகணுங்க, மியூச்சுவலி சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். நீங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அவரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் இல்லையாங்க. அப்போ டொனேஷன் ஒன் வே தாங்க. நீங்க இங்கிருந்து அங்க போகும். இல்லைங்க சார், நீங்க சொன்னீங்கல்ல மறுபயன் சார், என்னோட நேம் அதுல இன்க்ளூட் ஆகுது இல்லைங்க சார், கோயில்ல போடுறாங்க இல்லைங்க சார், அப்ப அது கன்சிடரேஷன்ல வராது. கல்வெட்டுல பதிகிறாங்க சார், அப்படித்தானே சொல்றீங்க? ஆமாங்க சார். உங்களுக்கு காலம் விட்டு யாராவது பார்ப்பாங்கல்ல, நம்ம தலைமுறையா பார்ப்பாங்க சொல்லலாம். சோ அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளை ஆகுமா சார்? அதுக்கு அதாவது ஜிஎஸ்டிங்கிறது எதாக இருக்கணுங்க,
கூட்ஸாக இருக்கணும், சர்வீஸாக இருக்கணும். ம். சரிங்களா? அப்ப இதுல ஓகே வந்து பார்ட்ல அது வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கன்சிடரேஷன் இருக்கும். அப்ப இது வரைக்கும் கோயிலுக்கு டொனேஷனுக்கு இதுக்கெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸ்ல கொண்டு வரலாமா? அதெல்லாம் டைரக்ட் டாக்ஸ்ல வச்சிருக்காங்க. ஓகேங்க சார். டொனேஷன் கொடுக்குறீங்க இல்லையா? அது அதெல்லாம் கன்ஃபார்ம் இல்லைங்க அது சார், வந்து நான் டாக்ஸ் கேட்கறது எப்படின்னா, ரிலாக்ஸேஷன் இப்ப தராங்களாங்க சார். டொனேஷன் டொனேஷன் கொடுத்துட்டு நான் ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறேன், எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் டெம்பிளுக்கு டொனேஷன் கொடுக்குறேன். அவங்க அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவங்க கொடுக்குற பிரசாதத்தில் பையில் என்னோட கம்பெனி நேம் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அது வந்து ஜிஎஸ்டி வருமாங்க சார்? அது நீங்க இதை தானே பொருளா தானே கொடுக்குற மாதிரிங்க. ஆமாங்க சார். நீங்க ஒரு பொருளா தான் கொடுக்குறீங்க, அது பிசினஸ் ஃபர்தரன்ஸ் தான். அது கன்சிடரேஷன் கேட்டகரியில் வருமா வராதாங்க சார்? நீங்க எந்த பொருளை தயாரிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட தானே கொடுப்பீங்க. கோயிலுக்கு நீங்க டொனேஷன் தாம கொடுக்குறீங்க, புரியுதாங்க? கோயிலுக்கு டொனேஷன் தான் கொடுக்குறீங்க. பட் நீங்க அந்த பொருளை உருவாக்கி இருப்பீங்க இல்லையா, அதை கன்சம்ஷன் பண்ண மாதிரி தான் பொருளுங்க. நீங்க அந்த இடத்துல ஓகே கன்சம்ஷன் பண்ணிட்டீங்க, அதை வந்து இன்னொருத்தருக்கு வித்தா பிசினஸ் இல்ல அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கன்சம்ஷன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்க சார். இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு இது கோயில்ல டைரக்ட் டாக்ஸ்ல தானங்க சார் வரும், இன்டைரக்ட் டாக்ஸ்ல வராது. அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டகரியில போய் இன்கம்ல என்டர் ஆயிடுங்க சார். அதனால இது வந்து டைரக்ட் டாக்ஸ்ல தானங்க சார் வரும். ஆமா இல்லைங்க, சார் ஒரு ஆக்சுவலா எனக்கு டைரக்ட் டாக்ஸ்ல வராது. கன்சிடரேஷன் கேட்டகரியில என்னென்னங்க சார் வரும்? கன்சிடரேஷனுங்கிறதுமா மறுபயனுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருளுக்கு கொடுக்கக்கூடிய விலை தான் மறுபயன், புரியுதாங்க? இது வந்து நீங்க அது எதெல்லாம் வந்து சப்ளை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல வந்துரும் இல்லைங்க சார்? ஆமா, கன்சிடரேஷனுங்கிறது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லயும் இருக்குங்க. நீங்க அந்த இடத்துல போயிட்டு எடுத்து படிங்க. கன்சிடரேஷன் ஓகே அப்படின்ற பார்ட் இங்க வந்து நீங்க படிக்கிறது கட்டலாம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல எதெல்லாம் பொருள் கன்சிடரேஷன், வாங்கிட்டு நம்ம கொடுக்குற காசு பணமாவோ அல்லது பொருளாவோ நம்ம ஏதாவது ஒண்ணு மறுபயனா கொடுத்துருக்கணும். அதுதான் கன்சிடரேஷன். கார் எக்ஸ்சேஞ்ச் சொன்னீங்க சார் நீங்க. இருக்கணுங்க. நீங்க கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்றீங்க, ஆனா அதுல ரெசிப்ரோ நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க, அங்கிருந்து உங்களுக்கு என்ன வருங்க? அங்க இருந்து ஒண்ணு வரணும் இல்ல, அது வராது இல்ல மேம், அதுதான் சொல்றேன் சார். உங்களுக்கு அது ஓகே கன்சிடரேஷனா நீங்க எடுத்துக்க முடியாது. அப்ப வந்து அதை எங்க கொண்டு போயிடுறீங்க? டைரக்ட் டாக்ஸ்ல கொண்டு போய் டொனேஷன் கொடுங்க, புரியுதாங்க? இதுல கொண்டு வர ஓகே 80Gல வந்துரும் சார் அதெல்லாம். அதெல்லாம் அந்த பழைய ரெஜிம்ல பாத்தீங்க அப்படின்னா, ஓல்டு ரெஜிம்ல உங்களுக்கு அதுல கொடுப்பாங்க. ஓகே தேங்க்யூ. அது வந்து கன்சிடரேஷனே அல்லங்க. அது வந்து கன்சிடரேஷனுங்கிறது என்ன? பணமாகவோ அல்லது பணத்திற்கு இணையான மாறுபட்ட வடிவத்திலோ கைமாறப்படணும், அவ்வளவுதாங்க. உங்கள்ட்ட இருக்கிறது இவர்கிட்ட வரணும், இவர்கிட்ட இருக்கிறது அங்க போகணும். இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம், அதாவது ஏற்கனவே வாங்கின கடனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், வீட்டை வந்து அவர் பேர்ல மாத்தி கொடுத்துருக்கோம். அது சப்ளை இல்லையாங்க? பணம் ஏற்கனவே நம்ம வாங்கிட்டோம்லாங்க, அது சப்ளை. ஒரு ரெசிப்ரோக்கல் அந்த இடத்துல இருக்குமா? நீங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல மியூச்சுவலா ஒரு விஷயத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும், அப்பதான் அது கன்சிடரேஷன்ல வரும். ஓகேங்க சார். மேம் நீங்க கொடுத்த டொனேஷன் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன்ல வந்துரும். அதுக்காக நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல போய் உங்களுக்கு இன்கம்ல டைரக்ட் டாக்ஸ் ஆயிடும். இதை வேற ஆங்கிள் நீங்க பார்க்கணும். இங்க வந்து கன்சிடரேஷன்ல இது வராது. ஒரு பொருளாகவோ பணமாகவோ சர்வீஸாகவோ நீங்க ரிட்டர்ன் பெற்றிருந்தா மட்டும்தான் கன்சிடரேஷன். இது வராதுங்க. நீங்க கொடுக்கறத பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸே இல்லைங்க. டொனேஷன் இல்லைங்க சார், வந்து நீங்க மறுபயன்னு சொன்னீங்க இல்லைங்க சார், அதனால நான் கேட்டேன், மத்தபடி ஒண்ணும் இல்லை. தமிழ் பேருங்க மறுபயனுக்கு. கன்சிடரேஷனுடைய தமிழ் பெயர் மறுபயனை பெற்றுக்கொண்டு பொருளுக்கான உரிமையை யார் மாற்றி தருகிறார்களோ, இந்த விற்பனை ஒப்பந்த சட்டத்தினுடைய இது இருக்கும் இல்லைங்களா, 12th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. வாங்குபவரும் விற்பவரும் பொருளுக்கான மறுபயனை பெற்றுக்கொண்டு, புரியுதாங்க? பொருளுக்கான மறுபயனை பெற்றுக்கொண்டு உரிமை மாற்றத்தை யார் செய்து கொடுக்கிறாங்களோ அது வந்து விற்பனை ஒப்பந்த சட்டம் அப்படின்னு சொல்லுவோம், விற்பனை அப்படின்னு சொல்லுவோம். அது எதிர்காலத்தில் நடந்தால் அது விற்பனை உடன்பாடு அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த டாபிக் எடுத்து படிச்சு ஓகே பாருங்க, இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே தேங்க்யூ சார். வெல்கம். வேற எனி அதர் தேங்க்யூ டவுட்ஸ்? ஓகே, இனி வரக்கூடிய டாபிக் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, நிறைய கேள்விகள் கேளுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எது டைரக்ட் டாக்ஸ், எது இன்டைரக்ட் டாக்ஸ், இதுல என்ன வரும், அதுல என்ன வரும். ஏன்னா இதுல நாம பொருளை வாங்குறோம், இப்பதான் நமக்கே தெரியுது இது எந்த இடத்துல வந்து டாக்ஸபிள் ஆகுது அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளைல தான் நமக்கு என்ன ஆகுதுங்க, டாக்ஸபிளே ஆகுது. அதனாலதான் இதுக்கு பேரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ், கன்சம்ஷன் டாக்ஸுங்க. புரியுதுங்களா? எந்த இடத்துல முடிக்கப்படுதோ அந்த இடத்துல தான் டெஸ்டினேஷன். அந்த ஓகே வேர்ட் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்றது ப்ராப்பரா பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நல்லா புரியுங்க, போக போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் தான் ஆமாங்க இருக்கு. சார். நேற்று கிளாஸ்ல வந்த டவுட்டுக்கெல்லாம் இன்னைக்கு கிளாஸஸ்ல கிளாரிட்டி கிடைச்சதுங்க சார். மேடம் இப்ப கேட்ட டவுட்லயும் கொஞ்சம் நம்ம யோசிக்க வச்சதுங்க சார். நல்லா இருந்ததுங்க சார் டவுட் கேட்டது கூட. இப்ப இதெல்லாம் அப்படியே மெமரைஸ் ஆயிடுங்க உங்களுக்கு. இப்போ சப்ளைனா என்ன, ஆல் ஃபார்ம்ஸ் ஆமாங்க ஆஃப் சார். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுல என்ன இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், அடுத்தது கோர்ஸ் இருக்கணும், அல்லது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கணும், அல்லது இப்படி எல்லாம் நீங்க பார்க்கணும். இப்போ இதெல்லாம் நீங்க அப்படியே மெமரைஸ் ஆயிடும் உங்களுக்கு. இது புது டாபிக்கு, நம்ம இது வரைக்கும் படிக்காத டாபிக்கு. நம்ம என்னாச்சுங்க, நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டாபிக்கே நமக்கு தெரியுங்க. நீங்க பிஎட் முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு பிறகுதான் நமக்கு இம்ப்ளிமெண்டே பண்ணியிருப்பாங்க இந்த டாபிக் எல்லாம் காலேஜஸ்லங்க. ஆமாங்க சார். 2017 தானே. நீங்க நல்லா படிங்க, நல்லா அட்டன் பண்ணுங்க. இது வரைக்கும் உண்டானது ஐஜிஎஸ்டிக்கும் இதுக்கும் உண்டானது உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும், நான் போட்டு விட்டுறோம். தேங்க்யூ. சரிங்க சரிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.